அண்ணே ஐசர்ண்ணே நம்ம இந்த ஸ்கிட் நைட்லாம் பாடும் பாடல் இயேசுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாட்டு படிக்கலாம். உண்மைக்குமே ரொம்ப ஒரு அருமையான பாட்டு, நல்ல ஒரு மெலோடியான பாட்டு, நல்ல ஒரு பிரசன்னமான நல்ல ஒரு பாட்டு. அந்த பாட்டை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்கிறீங்கண்ணே? நல்ல கேள்வி கேட்டீங்க தியாகு. இந்த பாடல் பிறந்த கதை நான் கேட்டிருக்கேன். ஆனால் நான் சொல்கிறேன், கடையினுடைய பாக்கியநாதன் ஐயா, அதாவது நம்ம ஸ்வீட் அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பா வந்து ஒரு நாள் சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிருக்காங்க. அந்த தெருவில் பாடல் பாடிக்கிட்டே போகும்போது கொட்டடிச்சு பாடியிருக்காங்க. அப்போது என்ன பாடுறீங்க, யாரை பற்றி பாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இயேசுவை பற்றி பாடுறாங்க. அப்போ இயேசு யாரு என்ன ஏதுன்னு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. பல கேள்விகள் அடுத்தடுத்து எழுப்பிட்டே இருந்திருக்காங்க. அப்போது அன்னைக்கு முடிஞ்சிச்சு, ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு அவங்களுக்கு தூக்கமே வரல. ஏன்னா அந்த பெரியவங்க கேட்ட கேள்விகள் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு. இயேசு யாரு, ஏன் எதுக்காக பாடுறீங்க, இந்த பாடல் பாடிட்டு வரீங்களா, அவர் யாரு, எப்படிப்பட்டவர் அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு. அப்போ அவர் பாடல் எழுத ஆரம்பிச்சார். பாடும் பாடல் இயேசுக்காக பாடுவேன் நான் எந்த நாளுமே, என் ராஜா வண்ண ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி அவர் அப்படின்னு சொல்லி அருமையான வரிகள் போட்டு எழுதியிருப்பாங்க. அதில் கடைசி சரணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே சூப்பர் சூப்பர் வரிகள் இருக்கும். ஆனால் அதில் கடைசி சரணம் என்னன்னா, தெய்வம் என்றால் இயேசுதானே, சாவை வென்று உயிர்த்தெழுந்தாரே. அந்த வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊழியர் சகோதரர் ஜோன்ஸ் அதை பாடுவாங்க, அப்படியே ஃபீல் பண்ணி பாடுவாங்க. அவ்வளோ அருமையான பிரயோஜனம் உள்ள பாடல் வரிகள். இப்படி தான் அந்த பாடல் பிறந்த கதை நான் கேட்டேன்.